சேலம் மாவட்டம் சங்ககிரி சப் டிவிஷனுக்கு உட்பட்ட கொங்கணாபுரம் காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி வருபவர் தனலட்சுமி. இதே காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் SI விக்னேஸ்வரமூர்த்தி, SI செந்தில்குமரன், SSI மயில் கணேசன் ஆகியோர் இன்ஸ்பெக்டருடன் கூட்டு சேர்ந்து கொண்டு பட்டியல் போட்டு வசூல் வேட்டையில் ஈடுபட்டு வருவதாக சமூக ஊடகங்களில் ஒரு தகவல் வைரலானது. இதுகுறித்து நக்கீரன் விசாரணையில் பரபரப்பு தகவல்கள் வெளியாகின. கொங்கணாபுரம் அருகே உள்ள தங்காயூரை சேர்ந்தவர் சோக்கலிங்கம். இவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தை உள்ளூரை சேர்ந்த திமுக, அதிமுக பிரமுகர்கள் சிலர் போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்துக் கொண்டனர். நில அபகரிப்பு கும்பலிடம் இன்ஸ்பெக்டர் தனலட்சுமி, SI செந்தில்குமரன் ஆகியோர் 6 லட்சம் ரூபாய் வசூலித்துக் கொண்டு சொக்கலிங்கத்தின் மீது அடுத்தடுத்து 3 முறை சாதி வன்கொடுமை வழக்குகளை பதிவு செய்து முடக்கி போட்டுள்ளனர். கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள், வன்னியர்கள் பெரும்பான்மையாக உள்ள பகுதி என்பதால் அவர்கள் மீது பட்டியல் சமூகத்தினர் யாரையாவது தூண்டிவிட்டு சாதி வன்கொடுமை புகார் கொடுக்க வைக்கின்றனர். வன்கொடுமை வழக்கு பாயாமல் இருக்க 1 லட்சம், ஜாமீன் பெறும் வரை அவர்களை கைது செய்யாமல் இருக்க 50,000 என பட்டியல் போட்டு பணம் கறக்கின்றனர். கொங்கணாபுரம் காவல் எல்லைக்குள் சட்டவிரோதமாக 48 சந்து கடைகள் இயங்கி வருகின்றன. சந்து கடைக்காரர்கள் மாதம் தலா 5,000 ரூபாய் கப்பம் கட்டுவதால் அவர்கள் மீது காக்கிகள் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை. மேலும் கொங்கணாபுரம் பகுதியில் 9 டாஸ்மாக் கடைகள், 6 டாஸ்மாக் பார்கள், இந்த கடைகளிலும் மாதம் தலா 10,000 ரூபாய் கறந்து விடுகின்றனர். இந்த லிமிட்டில் 115 பனை மரங்கள் உள்ளன. சீசன் காலத்தில் கல் வியாபாரிகளிடம் வாரம் 2,000 ரூபாய் மாமூல் இறக்கி விடுகிறார்கள். கரண்ட் பேப்பர்களை விசாரித்து FIR பதிவு செய்ய 1 லட்சமும், சொத்து ஆவணங்கள், மாயமான புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்க 50,000 ரூபாயும் வசூலிக்கின்றனர். சமீபத்தில் ஒரு பஞ்சு குடோன் தீப்பற்றி எரிந்த சம்பவத்தில் சேத மதிப்பை அதிகப்படுத்தி வழக்கு பதிவு செய்ய 1 லட்சம் கைமாறியிருக்கிறது. இன்ஸ்பெக்டர் தனலட்சுமி நேரடியாக எங்கும் கை நீட்டுவதில்லை என்றும் SIகள் விக்னேசமூர்த்தி, செந்தில்குமரன், கரண்ட் பேப்பர் மயில் கணேசன் ஆகியோர் தான் வசூல் ஏஜென்ட்களாகவும் வலம் வருகின்றனர். கொங்கணாபுரம் காவல் நிலையம் அருகில் உள்ள டீ கடையில் தான் எல்லா டீலிங்கும் நடக்கிறது என்கிறார்கள் கொங்கணாபுரம் காக்கிகளால் பாதிக்கப்பட்டவர்கள். கொங்கணாபுரம் காவல் நிலையத்தில் அரங்கேறி வரும் கூத்துகள் குறித்து மற்றொரு தரப்பினரும் விரிவாக சொன்னார்கள். இந்த காவல் நிலையத்தில் ஆர்த்தி என்பவர் பயிற்சி பெண் SIயாக பணியாற்றி வந்தார். கச்சுப்பள்ளியில் நடந்த சாதி மோதல் தொடர்பான ஒரு வழக்கை அவர் விசாரித்தார். சம்பவத்தின் அடிப்படையில் அந்த வழக்கில் கையால் தாக்கியது, ஆபாச வார்த்தைகளால் திட்டுவது ஆகிய பிரிவுகளில் தான் வழக்கு பதிவு செய்ய முடியும். ஆனால் ஒரு தரப்புக்கு ஆதரவாக எதிர்த்தரப்பு மீது பிணையில் வர முடியாத பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யும்படி இன்ஸ்பெக்டர் அழுத்தம் கொடுத்தார். அதற்கு SI ஆர்த்தி உடன்படாததால் இருவருக்கும் அங்கேயே முட்டிக்கொண்டது. அடுத்து திவ்யா என்ற இளம்பெண் குழந்தையுடன் மாயமான வழக்கிற்காக ஆர்த்தி SI பெங்களூரு சென்று ஆதார் தரவு மையத்தின் மூலம் சில முக்கிய தகவல்களை பெற்றார். அந்த வகையில் 10,000 ரூபாய் அவர் சொந்த பணத்தை செலவு செய்தார். இந்த பணத்தை கிளைம் செய்ய கேட்டபோது இன்ஸ்பெக்டர் தனலட்சுமியோ, என் பெயரை சொல்லி எவ்வளவோ சம்பாதிச்சிருப்ப, அதுல கழிச்சுக்கோ என நக்கலாக சீண்டி பார்க்க, அதற்கு SI ஆர்த்தியோ, எங்களை பயன்படுத்தி நீங்க தான் கல்லா கட்டுறீங்க மேடம் என வார்த்தையால் என்கவுண்டர் செய்திருக்கிறார். இந்த 2 சம்பவத்திற்கு பிறகு அந்த SIயை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் என்று முடிவு செய்தார் இன்ஸ்பெக்டர் தனலட்சுமி. இந்த நிலையில் 2 மாதங்களுக்கு முன்பு அபிமன்னன் என்பவருக்கு சொந்தமான லாரி காணாமல் போனது. இந்த வழக்கை விசாரிக்க SI ஆர்த்தி பணம் கேட்டு மிரட்டியதாக SI செந்தில்குமரன் ஒரு புகாரை எழுதி கொடுத்து அதில் கையெழுத்து போடும்படி அபிமன்னனுக்கு அழுத்தம் தந்திருக்கிறார். ஆனால் அபிமன்னனோ, எனக்கு லாரியே கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, பொய் புகார் தர முடியாது என மறுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த SI செந்தில்குமரன், ஏன் நீயும் அந்த SIயும் எங்காவது ஜாலியா ரூம் போடலாம் இருக்கீங்களா, ஏன் புகார் தர மாட்டேங்கிறாய் என நாராசமாக பேசினார். SI செந்தில்குமரன் பயிற்சி பெண் SI மீது பாய்வதற்கு பின்னணி குறித்து விசாரித்தோம். செந்தில்குமரன் ப்ரமோஷன் மூலம் SI ஆனவர். சீனியர் என்றாலும் வருகை பதிவேட்டில் நேரடி SI ஆன ஆர்த்தியின் பெயருக்கு கீழ் செந்தில்குமரன் பெயர் பதிவு செய்யப்பட்டு வந்துள்ளது. தன் பெயரை நேரடி SIயின் பெயருக்கு மேலே எழுத வேண்டும் என்று அடம் பிடித்துள்ளார். மேலும் அவரை தனக்கு சல்யூட் வைக்க வேண்டும் என்றும் வற்புறுத்தி வந்துள்ளார். புரோட்டோகால் படி நேரடி SI ப்ரமோஷன் SIக்கு சல்யூட் வைக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்று கூற, அதனால் ஏற்பட்ட ஈகோவினால் பயிற்சி பெண் SIக்கு களங்கம் ஏற்படுத்த முயற்சி செய்திருக்கிறார் செந்தில்குமரன். இவரும் SI விக்னேசமூர்த்தியும் புகார் கொடுக்க வரும் பொதுமக்கள் முன்னிலேயே பெண் SIயை சாதாரண காவலர் போல நடத்தி அசிங்கப்படுத்தி உள்ளனர். இது ஒரு புறம் இருக்க, SI விக்னேஸ்வரமூர்த்தி அவருடைய GD குறிப்பேட்டில் பதிவான சில சென்சிட்டிவ் புகார்களை SI ஆர்த்தி தலையில் திணித்து சிக்கலில் மாட்டிவிட பார்த்தார் என்றும் சொல்கிறார்கள்.
மேலும் அவரிடம் தவறான உடல் மொழியை காட்டி மன உளைச்சலையும் ஏற்படுத்தினாராம். மற்றவர்கள் பட்டியல் போட்டு கராராக மாமூல் வேட்டையாடும் போது எஸ்ஐ ஆர்த்தி கொடுப்பதை வாங்கிக் கொள்வார். யாரையும் வற்புறுத்த மாட்டார் என்கிறார்கள் சிலர். அதனால் புகார்தாரர்கள் மத்தியில் அவர் மீது நல்ல அபிப்பிராயம் உண்டு. இவரால் இன்ஸ் தனலட்சுமி மற்றும் எஸ்ஐகளுக்கு பல லட்சம் ரூபாய் மாமூல் வசூல் பாதிக்கப்பட்டது. அதனால் கடுப்பான இன்ஸ்பெக்டர் தனலட்சுமி எஸ்ஐ ஆர்த்தி மீது எஸ்பிக்கு பொய் புகார் அளித்தார். அதன் பேரில் எஸ்ஐ ஆர்த்தியிடம் விளக்கம் கேட்டு எஸ்பி கௌதம் கோயல் நோட்டீஸ் அளித்துள்ளார். இதற்கிடையே கடந்த மே மாதம் இறுதியில் எஸ்ஐ ஆர்த்தி கொங்கணாபுரத்திலிருந்து ஆள்கடத்தல் தடுப்பு பிரிவுக்கு இடமாறுதல் செய்யப்பட்டார் என கொங்கணாபுரம் காக்கிகளின் அட்ராசிட்டிகளை புட்டு புட்டு வைத்தனர் விவரம் அறிந்தவர்கள். இது குறித்து இன்ஸ்பெக்டர் தனலட்சுமியிடம் விளக்கம் கேட்டபோது அரசாங்கம் எனக்கு வழங்கிய ஜீப் பழுதாகிவிட்டது, அதை சரி செய்ய 40,000 ரூபாய் செலவாச்சு, அதற்கே நான் சொந்த பணத்தை தான் செலவு செய்தேன், வழக்கு ஆவணங்களை ஜெராக்ஸ் எடுப்பதற்கு கூட நான் கை காசை தான் செலவழிக்கிறேன், எனக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வருகிறது, அதுவே போதும், நான் எதற்காக லஞ்சம் வாங்க வேண்டும்? எஸ்ஐ ஆர்த்திக்கு டியூட்டி போடும்போது அந்த டியூட்டி பார்க்க மாட்டேன், இந்த டியூட்டி பார்க்க மாட்டேன் என்றும் மன உளைச்சலில் இருப்பதாகவும் சொன்னார். சார், எனக்கு வேறு லைனில் அழைப்புகள் வந்துகிட்டே இருக்கு, அப்புறமா பேசுறேன் என்று கூறிவிட்டு பேச்சை துண்டித்தார். இன்ஸ்பெக்டர் தனலட்சுமி கரைப்படியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் என்பது போல பேசினாலும் காவல்துறைக்கு அவரை வசூல் ராணி என்றே சொல்கிறார்கள். அவர் வாழப்பாடி மகளிர் காவல் நிலையத்தில் பணியாற்றிய போது மாமூல் கேட்ட புகாரின் பேரில் அவருக்கு 2 இன்கிரிமெண்டை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறுகின்றனர். எஸ்ஐ ஆர்த்தியிடம் கேட்டபோது எனக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை ஒருபோதும் மறுத்ததில்லை, ஒருமுறை தொடர்ச்சியாக பணியாற்ற நேர்ந்ததால் ஓய்வுக்காக விடுப்பு கேட்டேன், விடுப்பு கிடைக்காததால் மன உளைச்சல் ஏற்பட்டது, அதை வேறு மாதிரி திசை திருப்பி விட்டனர், இதற்கு மேல் பேச விருப்பமில்லை என்றார் சுருக்கமாக. புகார்கள் மீது காவல்துறையினர் உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்வதில்லை என்பதால் தான் பொதுமக்கள் கலெக்டர், கமிஷனர், எஸ்பி, முதல்வர் தனிப்பிரிவுக்கு தொடர்ந்து புகார்கள் அனுப்பி வருகின்றனர். காவல் நிலையங்கள் கட்ட பஞ்சாயத்து நிலையங்களாக மாறி வருவதை டிஜிபி உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும்.